10 வயதில் தகப்பனை இழந்த எங்களுக்கு தகப்பனாய் தாயாயிருந்தவர். ஜெபத்திலும் துதியிலும் உபசரிப்பிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர். அரசு மருத்துவமனை பணியிலும் சிறந்த பணியாளர் என பட்டம் பெற்றவர். எத்தனையோ வியாதிப்பட்டவர்களை கருத்தாய் பராமரித்தவர். ஜெபத்தினால் சுகமாக்கினவர். 4 பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாய் பேணி வளர்த்தவர். சபை விசுவாசிகளுக்கு தாயாயிருந்தவர். அநேகருடைய பிரச்சனைகளை தன் பிரச்சனையாய் ஏற்று அதற்காக உபவாசம் இருந்து கர்த்தரிடம் செபித்து பதில் பெற்று தந்தவர். சபையிலும் வீட்டிலும் வந்தவர்க்கெல்லாம் உணவளித்தவர். ஊழியத்திற்கு கொடுப்பதில் ஊழியர்களை விசாரிப்பதில் சிறந்தவர். பிள்ளைகளுக்கு செய்வதில் சலிக்காதவர். தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் கர்த்தருக்கும் எங்களுக்கும் ஜனங்களுக்கும் கொடுத்து விட்டவர். என் அம்மாவின் அம்மா இன்னும் உயிரோடு இருக்க என் அம்மாவோ கர்த்தரிடத்தில் போய்விட்டார். ஒரு முதியவரை வயது என்னவென்று கேட்டேன். 80 வயது என்றார். 80 வயது உள்ளவர்கள் உயிரோடு இருக்க என் தாய் 62 வயதிலேயே மரித்து விட்டாள். அம்மாவின் கடைசி நிமிடங்கள். தான் மரிக்கப் போவது கூட தெரியாமல் பிழைத்து விடுவோம் என நினைத்து கீமோ ஊசியை போட்டுக்கொண்டார். ஊசி ஏற்றின சில நிமிடங்களிலேயே ஆபத்து நிலையை அடைந்தார். அவள் கடைசியாக பேசியது, ஐயோ, நான் என் பிள்ளைகளை தனியே விட்டு விட்டு போய்விடுவேன் போல என்பதே. எங்களுக்கும் தெரியாது அது மரண ஊசி என்று. மருத்துவம் பற்றி தெரியாததால் மருத்துவரை நம்பினோம். ஆனால் அவர்கள் மறைத்து விட்டார்கள். அம்மா முடியாமல் இருக்கிறாள் என்று என் சகோதரிடமிருந்து செய்தி வந்தது. என் தாய் எப்படியும் மீண்டு வந்து விடுவாள் என நினைத்தேன். மீண்டும் தொலைபேசி அழைப்பு வந்தது. என்னால் போக முடியவில்லை. ஏனோ தடுமாறினேன். தம்பி உதவியுடன் புதுச்சேரி மருத்துவமனையை நோக்கி ஓடினேன். என் தாயின் கையை தலையை பிடித்து பார்த்தேன். சில்லென்று இருந்தது. அவள் நாடி துடிப்பு குறைந்து கொண்டிருந்தது. அவள் கையை பிடித்து போராடி ஜெபித்தேன். கடைசியாய் கஷ்டப்பட்டு கண் திறந்து என்னை பார்த்தாள். அம்மாவால் பேச முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவிடம் என் தாயை உயிரோடு தாரும் என்று கதறினேன். என் ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பேர்களுக்கு ஜெபித்திருக்கிறேன். போக வேண்டும் என்று இருந்த மனித உயிர்கள் ஜெபத்தால் மீண்டும் வந்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். அதுபோல என் தாயும் கூட உயிரோடு இருப்பார். கர்த்தர் விட்டுவிட மாட்டார் என கடைசி வரை போராடினேன். மருத்துவர்கள் வந்து எல்லோருக்கும் சொல்லிவிடுங்கள், எங்களால் முடியாது என்றார்கள். 4 மணிக்கு ஊசி போட்டார்கள். இரவு 11 மணிக்கு என் தாய் எங்களை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்க போய்விட்டார். தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் தனக்கென எதுவும் வைக்காமல் ஊழியத்திற்கும் உறவுகளுக்கும் கொடுத்துவிட்டு கடைசி நேரத்தில் கூட தன் மருத்துவ செலவுகளுக்கு என எதையும் வைத்துக் கொள்ளாமல் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டார். தன் வாழ்நாள் முழுவதும் பல வேதனைகளை பார்த்தவர் தனக்கு இருந்த வியாதியையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டார். மருத்துவமனையில் வேலை செய்தவர், பல வியாதிகளை பார்த்து பழகியவர். தனக்குள் இருந்த வியாதியை பற்றி தெரியாமல் இருந்துவிட்டார். மரிப்பதற்கு 2 மாதம் முன்புதான் உயிர்கொல்லி நோய் அவருக்கு வந்திருக்கிறது என்று தெரியும். நவீன மருத்துவ வசதிகள் இருக்கிறது, காப்பாற்றி விடலாம் என்றார்கள். கேன்சர் வந்த அநேகர் உயிரோடு இருப்பதை பார்த்து கேட்டு என் தாயும் உயிரோடு வந்து விடுவாள் என நினைத்தேன். ஆனால் உன் தாய் என்னோடு வந்து இளைப்பாறட்டும், அவள் பூமியிலே பட்ட கஷ்டம் போதுமென கர்த்தர் நினைத்தார் போல. உடல்நிலை முடியாத கடைசி தருணங்களில் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தரக்கூடாது என்று எங்களை விட்டு கர்த்தரிடம் போய்விட்டார். நாங்களும் கடந்த மாதங்களில் கர்த்தரிடம் போராடி பார்த்து விட்டோம். கர்த்தரும் அவள் உங்களுக்கு சேவை செய்தது போதும், அவள் என் பிரசன்னத்தில் இளைப்பாறட்டும் என அழைத்து கொண்டார்.
நாங்களும் அவள் பட்ட கஷ்டம் போதும் என்று கர்த்தரிடத்தில் இளைப்பாறட்டும் என அவரிடம் அனுப்ப ஒத்துக்கொண்டோம். அம்மாவிற்கு அம்மாக்கள், அப்பாக்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தம்பிகள், தங்கைகள் மற்றும் மருமகன்கள், மருமகள்கள், உறவுகள் எல்லாம் பிடிக்கும். எல்லோருக்குமே அவர் சேவை செய்தார். எல்லோருடைய அன்புக்கும் பாத்திரமானார். அம்மாவிற்கு கிழங்குகள், கீரைகள், மீன், இறைச்சி, பழங்கள், புதிய புடவைகள் பிடிக்கும். பிறருக்கு கொடுப்பதும் பிடிக்கும். ஊழியத்தில் சபை விசுவாசிகளை, ஊழியர்களை, ஜெபிப்பவர்களை பிடிக்கும். அவர் சாப்பிட்ட உணவிற்கு இன்னும் பல காலம் இருந்திருக்க வேண்டும். ஏனோ கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இன்றும் கூட அடிக்கடி நினைவுக்கு வருகிறார். அவர் மரித்த நாட்களில் வலி மனதை விட்டு அகலவில்லை. போராடி பார்த்தேன். ஆண்டவரே, உம்மால் தான் வேதனை எடுக்க முடியும் என்றேன். கர்த்தர் வலியை எடுத்து விட்டார். ஆனால் வடுக்கள் எங்களை விட்டு அகலவில்லை. வருத்தங்கள் வந்து வந்துதான் போகிறது. என் தாய் இருக்கும் வரை போராடினேன். அவரை இழந்து விட மாட்டேன் ஆண்டவரே என்றேன். ஆனால் கர்த்தர் என்னை வென்றுவிட்டார். அவர் சித்தப்படி பரலோகம் எடுத்துக்கொண்டார். என் தாய் கர்த்தரை துதித்தது, கர்த்தரை பாடினது, மக்களுக்கு ஜெபித்தது, ஓடோடி சென்று இயேசுவை அறிவித்தது, சிறுவர் ஊழியம் நடத்த உடன் வந்தது, கிறிஸ்துமஸ் நாட்களில் கீத பவனி வந்தது, தன் வேலையை முடித்துவிட்டு என்னோடு ஊழியத்திற்கு வந்தது. யாரேனும் பிரச்சனை என்று கூறிவிட்டால், திருமணம் நடக்காதவர்களுக்கு, பிள்ளை இல்லாதவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு, ஊழியரின் தேவைகளுக்கு, ஊழியம் செய்பவர்களுக்கு என கர்த்தரிடம் போராடி ஜெபிப்பார். அம்மா மரித்த பிறகு அநேகர் சாட்சி சொல்கிறார்கள், என் மருமகளை உன் தாய்தான் காப்பாற்றினாள் என்று. அன்பாய் பேசுவாள், உணவளிப்பாள், மருத்துவம் பார்ப்பாள், உதவி செய்வாள், கடனுக்கு ஜாமீன் போடுவாள். பிறரின் பிரசவ நேரத்தில் எத்தனையோ பேர் அம்மாவின் உதவியை நாடி வந்தார்கள். நான் ஊழியத்திற்கு போகும்போது, முடித்துவிட்டு வரும்போது, அம்மா சாப்பிட்டாயா என்று கேட்பேன். இன்று அவர் இருந்த அறை வெறுமையாக இருக்கிறது. சொல்லிவிட்டு போக அம்மா இல்லை. அம்மாவை மருத்துவமனையிலிருந்து மரண ஊர்தியில் ஏற்றும் போது, ஆண்டவரே, என் அம்மாவை உம்மிடம் கொடுத்து விட்டேன். நானும் ஊழியர்களும் வாலிபர்களும் ஊழியம் செய்து அநேக அம்மாக்களை மரித்தோரில் எழுப்ப எங்களுக்கு உதவும் என்று கேட்டேன். பாலூட்டினவளை, படிக்க வைத்தவளை, என்னை போல என் பிள்ளைகளும் முழங்காலில் தேவனை தேட வேண்டும் என ஜெபித்தவளை, 4 பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தந்து விட்டவளை பரலோகில் பார்த்து மகிழ்வோம். மரணத்திற்கு பின் சபையின் பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் எனக்கு அம்மாவாக தான் தோன்றுகிறார்கள். அம்மாவாக இருப்பார்கள் என நம்புகிறேன். ஒரு சில விசுவாசிகளை குறித்து அவர்களுக்கு வருத்தம், சரியாய் சபைக்கு வருவதில்லையே, ஊழியர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லையே என்று. அவள் வருத்தம் தீரும் என்று கர்த்தரை விசுவாசிக்கிறேன். என் தாய் சபை விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் வீட்டிற்கு வந்த உறவுகளுக்கும் உணவு செய்து பரிமாறினதை பலர் பாராட்டி இருக்கிறார்கள். அதை செய்ய மற்றவர்களால் முடியுமோ தெரியவில்லை. அவள் ஜெபமே ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அது நிறைவேறும். எழுப்புதலுக்காய் அதிக ஜெபிப்பார்கள், எழுப்புதலில் பயன்படுவார்கள் என விசுவாசித்தேன். இயலவில்லை. நாங்கள் பயன்படுவதை பரலோகத்தில் இருந்து பார்த்து பரவசம் அடைவார்கள். அம்மாவை பரலோகத்தில் சந்திப்போம். எங்களை கட்டி அணைத்துக் கொள்வார்கள். 10 வயதில் தகப்பன் மரித்தபோது அவர் இடத்தை தாய் நிரப்பினாள்.
இன்று தாயிடத்தை நிரப்ப அநேக தாய்களை கர்த்தர் எழுப்பி தருவாராக. அம்மா மரித்தாலும் அவர் குடும்பத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் சபையாருக்காகவும் ஊழியர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் எழுப்புதலுக்காகவும் ஏறெடுத்த கண்ணீர் ஜெபங்கள் மறிக்கவில்லை. சீக்கிரம் கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும். ஒவ்வொருவரும் வாழ்விலும் பலனை காண்போம். அம்மா நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் உடல் மண்ணுக்கு சென்றாலும், அவர் உயிர் தன்னை உருவாக்கிய தேவனிடம் சென்று விட்டது. பூமிக்குரிய வாழ்வை விட பரலோகில் இயேசுவோடு அகமகிழ்ந்து கொண்டிருப்பார். சென்று சந்திப்போம். ஆமென். தாயாக வந்தவர் நீ அம்மா. நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்து தொற்காலாய் மாறினாய். ஓடி வந்து குறைகளை கஷ்டங்களை உன்னிடம் கதறி எழும்போது இயேசுவின் சாயலாய் மாறினாய். அவர்கள் கண்ணீருக்கு ஜெபத்தை மருந்தாக்கினாய். வேத வசனத்தை உணவாக்கினாய். உன்னை என்னவென்று சொல்லுவேன்? நடமாடும் சுவிசேஷகி நீ, தாங்கி செல்லும் சுமை தாங்கி நீ, இயேசுவின் சீஷி நீ, எங்களுக்கெல்லாம் தாயும் நீ. குறை ஒன்று உண்டு, உன் கடைசி வார்த்தைகளை சொல்லாமல் பிரிந்தாயே. குற்றம் உன்னிடம் இல்லை, ஆனால் உன் வாழ்க்கையின் முடிவில் இயேசுவின் சித்தத்தை செய்யாமல் போனாயே. பிள்ளைகள், சபை மக்கள் உன்னிடம் கேட்பது ஒன்று. உன் கண்ணீரையே பரலோகத்தில் ஜெபமாக்குவாயா? பாவத்தில் மரிக்கும் மனிதனுக்காய் பரிந்து பேசுவாயா? நீ சென்று இளைப்பாறினால் கர்த்தரிடத்துல சொல்லம்மா, அழுகிறார்கள் உன் பிள்ளைகள் என்று. ஊழியத்தை பார்த்துக்கொள் என ஒப்பு கொடுத்தாய். அம்மா, உம் வார்த்தையை நிறைவேற்றுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அம்மாவுக்கு மரியாதையை ஏறெடுக்க பெற்ற தாய்க்கு, பால் ஊட்டினவளுக்கு, கருவிலே சுமந்தவளுக்கு, கர்த்தரை காண்பித்து கொடுத்தவளுக்கு, நல்ல பிள்ளைகளாக எங்களை வளர்த்து தகப்பன் இல்லாத நிலைமையில் கூட எங்களுக்கு தாயுமாக தகப்பனுமாக இருந்து எங்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் தாய்க்கு மரியாதை செலுத்த தேவன் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இருக்கும்போது அவள் அருமை புரியவில்லை, உண்மைதான். ஆனால் சென்ற பிறகு அவள் செய்தவை எல்லாம் மனதிலே ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அவள் செய்த எல்லாவற்றிலும் பெரிதான ஒன்று, அவள் சொன்னால், என்னை போலவே என் பிள்ளைகளும் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று. எத்தனையோ தாய்மார் உண்டப்பா, ஆனால் என் தாயோ எங்களை பக்தியில் வளர்த்தாள், தேவனை அறிகிற அறிவில் வளர்த்தாள், சபைக்கு எங்களை அழைத்து சென்றாள். எங்களுக்கு தன்னை போலவே நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று அவள் பாரப்பட்டாள். வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாள், ஊழியத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்தாள். வீட்டில் அநேக பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் என் பிள்ளைகள் ஊழியம் செய்யட்டும் என்று தாய் எங்களை கர்த்தருடைய ஊழியத்திற்காக அனுப்பிவிட்டாள். தனக்கு அநேக பண நெருக்கடி இருந்தது. நாங்கள் வேலைக்கு சென்றிருந்தால் அவள் கஷ்டத்தில் கொஞ்சம் நாங்கள் சரி செய்திருப்போம். ஆனால் ஊழியத்திற்கு அனுப்பினபடியினாலே அநேகருடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு என் பிள்ளைகள் பயன்படுவார்கள் என்று எங்கள் தாய் ஊழியத்திற்கு அனுப்பினாள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் தாய்க்கு தந்தீரே. அது மாத்திரமல்ல, எங்களை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு அவளும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்தாள், அவளும் எங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தாள். நாங்கள் செய்த ஊழியத்தில் அவள் எங்களுக்கு உறுதுணையாயிருந்தாள். அப்படிப்பட்ட மனதை தேவன் தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எங்களை விட்டு உம்மிடத்திலே அவள் வந்து விட்டாள், உம்மோடு இருக்கும்படி அவள் வந்து விட்டாள். ஆண்டவரே, நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. எங்களோடு கூட
இருந்த நாட்களில் கூட அநேக துன்பங்களை அநேக பாடுகளை அவள் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்றோ உம்முடைய சன்னிதானத்திலே அவள் இளைப்பாரி கொண்டிருப்பாள். அங்கேயும் கூட வந்து தேவனை இடைவிடாமல் துதித்து கொண்டும் தேவனை தொழுது கொண்டிரும் இருப்பாள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாயை தந்ததை போல இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாய்கமார்கள் அப்படியாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். ஆண்டவரே, ஒரே ஒரு மனக்குறையப்பா, இன்னும் கொஞ்ச நாட்கள் எங்களோடு கூட இருந்திருந்தால் நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் நீர் ஒரு நோக்கத்திற்காக எங்களை எடுத்துக்கொண்டீரப்பா. ஒன்றை நீர் எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒன்று முடிந்தது என்றால் இன்னொன்றை தேவன் துவங்குகிற தேவனாக இருக்கிறீர். உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களை தருவேன் என்று சொன்னீரப்பா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று சொன்னீர். ஆண்டவரே, என் தாய் கூட பார்வைக்கு அருமையானபடியால் ஆண்டவரே அவளுடைய ஜீவனுக்கு ஈடாக ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை எங்களுக்கு கொள்ளை பொருளாக தருவீர். ஆண்டவரே, தேவனே, இயேசுவின் ஜீவனுக்கு ஈடாக இன்றைக்கு அநேகரை நீர் ரட்சித்து கொண்டிருக்கிறீர். அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாக பண்ணி கொண்டிருக்கிறீர். இதோ என் தாயினுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கூட அவள் பரலோகத்தில் இருந்து கண்டு மகிழ்வாள். தான் வாழ்ந்த நாட்களில் அவள் யாருக்கெல்லாம் இயேசுவை சொன்னாலோ, யாருக்காகவெல்லாம் ஜெபித்தாலோ அவர்களுக்கெல்லாம் பதில் வருகிறது பார்த்து யாருக்கெல்லாம் ஊழியம் செய்தாலோ அவர்கள் எல்லாரும் பரலோகத்திற்கு வருவதை பார்த்து அவள் பரவசம் அடைவாள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தாய்க்கு நீர் தரப்போகிறேன். அவள் கண்கள் காணப்போகிறது. எங்கெல்லாம் சென்று ஊழியம் செய்தாலோ, எங்கெல்லாம் எங்களோடு கூட வந்து இயேசுவை அறிவித்தாலோ, தான் வேலை செய்த அந்த மருத்துவமனையில் இயேசுவின் அன்பை யாருக்கெல்லாம் சொன்னாலோ, எந்த வியாதிப்பட்ட மக்களுக்காக எல்லாம் அவள் ஜெபித்தாலோ அந்த மக்களை எல்லாம் பரலோகத்தில் பார்க்க போகிறாள். அவளை தேவனே ஒரு வேலைக்காரியாக மாத்திரமல்ல, ஒரு அரசு மருத்துவமனை பணியாளராய் மாத்திரமல்ல, உம்முடைய ஊழியக்காரியாக நீர் பூமியில வைத்திருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் தேவனே தாயினுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அருளும்படி, அவள் ஏறெடுத்த கண்ணீரின் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும்படி, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தாலும் அங்கே எல்லாம் பலன் வரும்படி தேவன் அருள் செய்வீராக. அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இதோ அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. ஆனால் அது தாய் இருக்கும்போது, தகப்பன் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த அருமை தெரியவில்லை. போன பிறகு கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இராதபடி உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனமனுவாயாக என்ற வேத வார்த்தையின்படி இந்த பூமியிலே அப்பா அவள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தாயையும் தகப்பனையும் உடைய ஜனங்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் கனமனட்டும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கட்டும். நீர் அப்படி அவர்களுக்கு அருள் செய்கிறீர். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களாக பிள்ளைகள் யாவரையும் மாற்றுகிறேன். கீழ்ப்படிதலுள்ள ஒரு ஆவியை பிள்ளைகளுக்குள்ளாக தருகிறேன். விசேஷமாக என் தாய் எங்களை 4 பிள்ளைகளையுமே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தாள். அதுபோல இந்த நாட்களில் இருக்கக்கூடியதான தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் ஒப்பு கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்க தேவன் அவர்களுக்கு தாய்மார்களுக்கு உதவி செய்யும். அன்றைக்கு அன்னாள் கர்த்தருக்கென்று இவன் கேட்டபடியினால் கர்த்தருக்கே நான் அவனை கொடுத்து விடுகிறேன் என்று சாமுவேலை கொடுத்து விட்டதை போல பிள்ளைகளை தனக்காக மாத்திரமல்ல, உலகத்திற்காக மாத்திரமல்ல, கர்த்தருக்காகவும் கொடுக்கக்கூடிய அந்நாள்களை தேவன் இந்த நாட்களிலே எழுப்பும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா. பிதாவே, ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு தகப்பனையும், எங்களை ஈன்றெடுத்த தாய் தகப்பனை மாத்திரமல்ல, எங்களை உருவாக்கி உண்டாக்கி எங்களுக்கு உருவம் வைத்து எங்கள் கண் காது மூக்கு எங்கள் உருவங்களை எல்லாம் உருவாக்கி படைத்து தன் ஜீவ சுவாசத்தையே எங்களுக்காக கொடுத்த தகப்பனாம் பரலோக தேவனை நாங்கள் கனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை உருவாக்கின தேவனுக்கும் எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்களுக்கும் நாங்கள் உண்மையாக கீழ்ப்படிதலோடு கூட இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தேவனே, நோவா பெற்றோர்களுக்கு ஆறுதலாய் இருந்தான் என்று பார்க்கிறோம் அப்பா. அதே போல பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு ஆறுதலாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இது அப்படி செய்ய பண்ணுகிறீர், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பு பிள்ளைகள் அப்போஸ்தலர் பால்ராம், எப்சிபா, தீர்க்கதரிசி பால்காந்த், தேன்மொழி, சிஸ்டர் குளோரி கல்பனா, சுதாகர், சிஸ்டர் எப்சி கவிதா, அசோக் நிர்மல், ஃபெபேயால் சந்திரலேகா, திர்ஷா கனிமொழி, ஜூடி மேடிஷம், மோசஸ் பால்ராம், சாம் நெஹேமியா பால்ராம்,